கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அறியாமையில் வாழ்ந்த அரபு சமுதாய மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அந்த மக்களை கண்ணியப்படுத்தினான். குர்ஆனை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்திற்கு வெற்றி இருக்குது. இதை அந்த சமுதாய மக்கள் தெளிவாக விளங்கி அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் உயர்ந்த ஒரு நிலையை அடைஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நாமளும் பெற்றிருக்கிறோம். அதே குர்ஆன், அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அதே குர்ஆனை நம்ம வச்சுருக்கிறோம். இந்த குர்ஆனை குறித்து முஸ்லீம்களின் கண்ணோட்டம் எப்படி இருக்குது, முஸ்லீம்கள் கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, அரபி தெரிஞ்சிருந்தால் தான் குர்ஆன் புரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் தொழுகிறாரு, 5 நேரம் தொழுகிறாரு. தொழுகக்கூடிய முஸ்லீமை பார்த்து அடுத்த கட்ட நகர்வாக குர்ஆனை படிங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேளுங்க. இன்னும் அல்லாஹ் சொல்லும்போது, குர்ஆனில் சொல்லும்போது 21வது சூறால 10வது வசனத்தில் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை நான் இறக்கி இருக்கிறேன், அதில் உங்களுக்கு போதுமான உபதேசம் இருக்குது, நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீங்களா, அறிஞ்சு கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு போதுமான வழிகாட்டுதல் திக்ர் குர்ஆனில் தான் இருக்குது. அப்போ குர்ஆனை படியுங்க அப்படின்னு சொல்லும்போது முஸ்லீம்கள்கிட்ட வரக்கூடிய ஒரே வார்த்தை, குர்ஆன் புரியாது, அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும், அரபி மொழி தெரிஞ்ச ஆலிம்களுக்கு மட்டும்தான் புரியும், உலமாக்களுக்கு மட்டும்தான் புரியும், இப்படிங்கிற அடிப்படையில் வாதத்தை வைக்கிறாங்க. இந்த கருத்தை முஸ்லீம்கள் சொல்கிறாங்கல்ல, அதாவது குர்ஆன் சாதாரண முஸ்லீம்களுக்கு புரியாது, மதரசாவில் படித்த ஆலிம்களுக்கு தான் புரியும், இப்படிங்கிற கருத்தை முஸ்லீம்கள் பேசுவதற்கு, சாதாரண முஸ்லீம்கள் பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கருத்தை விதைத்தது யார்? ஆர்எஸ்எஸ் காரங்களா, பிஜேபி காரங்களா, அல்லது இஸ்லாத்தின் விரோதிகளா? இவங்க யார் இந்த கருத்தை விதைக்கல, குர்ஆன் புரியாது அப்படிங்கிற கருத்தை விதைக்கல. இந்த கருத்தை விதைச்சது யாருன்னு கேட்டால் ஆலிம் சொல்லக்கூடியவங்க, உலமாக்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் சாதாரண மக்களுக்கு குர்ஆன் புரியாது இப்படிங்கிற கருத்தை விதைச்சாங்க. விதைச்சதன் விளைவு என்ன? முஸ்லீம்கள் குர்ஆனை படிக்க தயாராக இல்லை. குர்ஆன் எங்களுக்கு விளங்காது, அதற்காக 7 வருஷம் படித்து 7 வருஷம் மார்க்க கல்வின்னு சொல்லி மதரசாவில் படிச்சுட்டு வந்தாங்கல்ல, இவங்க சொல்கிறத மட்டும் நாமளும் கேட்கணும், இப்படிங்கிற அடிப்படையில் குர்ஆனை தொடுவதே கிடையாது. குர்ஆனுக்கும் முஸ்லீமுக்கும் தொடர்பே கிடையாது. அதிகமான முஸ்லீம்களுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு கிடையாது. இதற்கு காரணமே உலமாக்களுடைய துர்போதனை தான். குர்ஆனில் எங்கேயாவது இருக்குதா, நான் ஆலிம்களுக்காக தான் குர்ஆனை இறக்கி இருக்கிறேன், உலமாக்களுக்காக தான் குர்ஆனை இறக்கி இருக்கிறேன், எங்கேயாவது இருக்குதா? குர்ஆனை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆனை குறித்து குர்ஆனை இறக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதை நீங்கள் ஏராளமான இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். குர்ஆனை குர்ஆன் சொல்லும்போது பையினான்னு சொல்லி தான் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை பையினான்னு சொல்லி சொல்கிறான். பையினா அப்படின்னா தெளிவானது, தெல்ல தெளிவானது, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு கருத்தில் தான் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்க்குறதா இருந்ததுன்னா சூரத்துல் பக்ரால 99வது வசனத்தை எடுத்து பாருங்க. நபியை நிச்சயமாக மிக தெளிவான வசனங்களையே உமக்கு இறக்கி இருக்கிறோம், தெளிவான வசனங்களை இறக்கி இருக்கிறோம், பாவிகளை தவிர மற்ற எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டாங்க. தெளிவான வசனம், அதை யார் நிராகரிப்பாங்க? பாவிகளை தவிர வேறு யார் நிராகரிக்க மாட்டான்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது சூரா அதே பக்ரால 159வது வசனத்தில் நேர்வழியையும் தெளிவான சான்றுகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக புத்தகத்தில் தெளிவுபடுத்தி கூறிய பின்னர் எவர்கள் அவற்றை மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ்வும் சபிக்கிறான், சபிப்பதற்கு உரிமையுடையவரும் சபிக்கின்றனர். அப்போ அல்லாஹ் தெளிவான வசனங்களை இறக்கியிருக்குன்னு சொல்கிறான். அப்போ யார் மறைக்கிறாங்களோ அவங்களுக்கு சாபம் இருக்குது நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 2வது சூறால் அந்த மாதிரி இருக்குது. அதே 2வது சூறா 185வது வசனத்துலேயும் இந்த ரமலான் மாதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது அதில் தான் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும் குர்ஆன் இறக்கப்பட்டது. 2:185 சொல்கிறான்.
அது நன்மை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்கள் உடையதாக இருக்குது. இது நன்மை இது தீமைன்னு தெளிவாக சொல்லும். அப்போ வந்து அல்லாஹ் ஃபுர்கான்கிறான். அதே மாதிரி தெளிவான வசனங்களை இறக்கி இருக்கிறேங்கிறான். இது எல்லாமே குரானில் தான் இருக்குது. அப்போ குரானில் உள்ள விஷயத்தை வந்து மறுக்கும்போது முஸ்லீமாக நம்ம இருக்க முடியுமா? அது 2வது சூறா 219 வசனத்திலையும் நபியை மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர். அதுக்கு நீங்கள் சொல்லுங்க, அந்த 2லும் பெரும் பாவம் இருக்குது. அதாவது மது சூதாட்டத்தில் பெரும் பாவம் இருக்குது. மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன, ஆனால் அவற்றில் உள்ள பாவம் அவற்றுள்ள பயனை விட மிகப்பெரியது. மேலும் நபியே தர்மத்திற்காக எவ்வளவு செலவு செய்ய வந்த உம்மிடம் கேட்கின்றனர். அதை எவ்வளவு செலவு செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவசியத்துக்கு போக மீதி உள்ள செலவு செய்யுங்க. நீங்கள் இம்மை மறும் நன்மைகளை கவனத்தில் வைத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு விவரிக்கிறான். அதான் மதுவை பற்றி சூதாட்டத்தை பற்றி தர்மத்தை பற்றி கேட்கும்போது அல்லாஹ் அதுக்குரிய பதிலை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை விவரித்து சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரி கருத்துப்பட வசனங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது. அதே 2:221 பார்த்தீங்கன்னா ஏன் பக்கராலே காட்டுறோம்னா ஒட்டுமொத்த குரானுடைய சாராம்சம் பக்கரா, சூரத்துல் பக்கரா. இதை முழுமையாக படித்தோம்னா குரான் என்ன சொல்லுதுங்க நம்ம விளங்கும். அப்போ அதே 2:220 சொல்லும் போது இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இணை வைத்து வணங்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை பெண் அவளை விட நிச்சயமாக மேலானவள். இவ்வாறு இணை வைத்து வணங்கும் ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு நம்பிக்கையாளர்களான பெண்களை நீங்கள் மனம் முடித்து கொடுக்காதீர்கள். இணை வைத்து வணங்கும் ஒரு ஆண் உங்களை கவரக்கூடியவனாக இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை அவனை விட நிச்சயமாக மேலானவன். இவர்கள் இணை வைக்கும் இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு அழைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் அருளால் சொர்க்கத்திற்கும் தன் மன்னிப்பிற்கும் உங்களை அழைக்கிறான். மனிதர்கள் கவனித்து உபதேசம் பெறுவதற்காக தன் வசனங்களை மேலும் விவரிக்கிறான். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறேங்களாம், யார் யாரை திருமணம் பண்ணலாம், இணை வைக்கக்கூடிய ஆண்களை வந்து ஒரு முஸ்லீமான பெண் திருமணம் பண்ணலாமா, இப்படி எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்து பதில் சொல்லிட்டு தன்னுடைய வசனங்களை தெளிவாக்கி இருக்கிறேங்கிறான். 2வது கருத்துக்கு இடமில்லாமல் அல்லாஹ் வந்து பையினான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இதெல்லாம் புரியாதா? தாராளமாக புரியும். அப்போ புரியக்கூடிய விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டு அதாவது வந்து புரியாது, அல்லாஹ்வுடைய வசனம் புரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிற வசனம் வந்து எப்படி இருக்குது? இது அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறது. அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறவங்க எங்கே போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. அப்போ வந்து அல்லாஹ் விலங்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், விலங்காதுன்னு சொல்லக்கூடியவங்க உண்மையான உலமாக்களாக இருக்க முடியுமா? இது அல்லாஹ் சொல்லும் போது 22வது சூறா 51வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் எவர்கள் நம் வசனங்களை தோற்கடிக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் எப்படி இருக்குது? தெளிவானது, விலங்கும், விவரித்து சொல்லியிருக்கிறேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு மாற்றமாக உலமாக்கள் சொல்லக்கூடியவங்க இது விளங்காது, புரியாது, அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும், 7 வருஷம் வந்து ஒதுக்கி இருக்கணும், 10 வருஷம் வந்து மார்க்க கல்விக்கு ஒதுக்கி இருக்கணும் இப்படின்னு சொல்கிறது அல்லாஹ்வுடைய வசனங்களை தோற்கடிக்கும் விதமாக தங்களோட நடவடிக்கை அமைச்சிருக்கிறாங்க. இவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் நரகவாசிகள் அப்படிங்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களை தோற்கடிக்க யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க நரகவாசிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ உலமாக்களுடைய வேலை என்ன? முஸ்லீம்களுக்கு குரானை கையில் கொடுக்குற வேலை, முஸ்லீம்களுக்கு கையில் கொடுக்குற வேலையை செய்யணும். இதை செய்யாமல் இது நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்குறவங்களாகவே இருக்கணும், நாங்கள் சொல்கிறதற்காக நாங்கள் இருக்கிறோம் இப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுவது 22வது சூறாவில் 51வது வசனத்தில் அல்லாஹ் கண்டிக்கிறான்ல. இந்த கண்டிப்புக்கு ஆளான மக்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள ஆலிம் சொல்லிக்கிட்டாலும் சரி, உலமான்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டாலும் குரானுக்கும் முஸ்லீம்களுக்குள்ள தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக இடைவெளியை ஏற்படுத்தக்கூடியவங்க உண்மையான உலமாக்களாக இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவங்களாக இருக்க முடியுமா? எத்தனை வசனங்களை வந்து மறுக்கிறாங்க இவங்க. இது அப்போ என்ன, குரான் தெளிவானது அப்படின்னு சொல்லி குரானில் இருக்குது. அப்போ குரான் வந்து புரியாதுன்னு சொல்லி எங்கே இருக்குது? ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து காட்டி இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படிங்குவாங்க. இதுதான் இவங்க பண்ணுவாங்களே தவிர குரான் புரியாது, ஆலி உலமாக்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு குரானில் எந்த ஒரு இடத்துலையாவது இருக்குதுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால்
குரான் இறங்கிய காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டமே அந்த சமுதாய மக்கள் பெரும் அரபியில் இலக்கணம் இலக்கியம்லாம் கரைச்சி குடித்தவங்களாக இருந்தாங்களா. அதிகமான மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த சமுதாய மக்கள், அதிகமான மக்கள் எழுத படிக்க தெரியாது, எழுதவும் தெரியாது, படிக்கவும் உம்மி சமுதாயம். அதான் அல்லாஹ் சொல்கிறாங்க உம்மி சமுதாயம் அப்படின்னு. இது 7வது சூரா 157வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே எவர்கள் எழுத படிக்க தெரியாத நம் தூதராகிய இந்த நபியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் இவருடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அல்லாஹ் இந்த விஷயம் சொல்லி காட்டுறான். நபிக்கு எழுத படிக்க தெரியாது நல்லா சொல்கிறான். அப்போ எழுத படிக்க தெரியாது அப்படிங்கும்போது அப்போ அந்த சமுதாய மக்களுடைய நிலைமையும் அதுதான். அப்போ அந்த சமுதாய மக்களுடைய நிலைமையும் எழுத படிக்க தெரியாத நிலையில் உள்ள சமுதாய மக்களுக்கு புரிஞ்சிருக்குது, உம்மி சமுதாயம். அப்போ அவங்களுக்கு தான் குரான் இறங்குச்சு. இன்னும் 62வது சூறாவில் நீங்கள் 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, கல்வி அறிவில்லாத மக்களில் அவர்கள் உள்ள ஒருவரை அவன் தன் தூதராக அனுப்பி வைத்தான். அவர்கள் இதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்த போதிலும் அத்தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்து அவர்களுக்கு புத்தகத்தையும் நாணத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சமுதாய மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த சமுதாய மக்கள் அரபியில் பெரிய தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்களா, எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருந்தாங்களா. அதிகமான மக்களுக்கு எழுத படிக்க தெரியல. எழுத படிக்க தெரியலனாலும் குரான் புரிஞ்சுது, தெளிவான வசனங்களை இறக்கி இருக்கிறான். அப்படிங்கும்போது அது ஒரு சான்று. அந்த சமுதாய மக்களுக்கு புரிஞ்சுது. யார் அரபியில் பெரிய இலக்கணம் இலக்கியம் படிச்சிருக்க சொன்னாங்கல்ல, அபூ ஜஹல் போன்றவர்கள், அவங்களுக்கு தான் புரியாமல் போச்சே தவிர சாதாரண மக்களுக்கு உள்ளத்தில் எந்த பெருமையும் இல்லாமல் சாதாரண மக்களாக இருந்தாங்கல்ல அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு குரான் புரிஞ்சிச்சு. அப்போ இதை முஸ்லீம்கள் சரியாக விளங்கணும். ஏன்னு கேட்டால் இது குரான் அருளப்பட்டது பொதுமக்களுக்காக தான். ஆலிம் உலமாக்கள் தனியான ஒரு இனமே கிடையாது, தனியான ஒரு பிரிவே கிடையாது. முஸ்லீம்களில் உள்ளவங்க தான் அவங்களும். அப்போ அல்லாஹ்வுடைய உதவிக்கு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு குரான் புரியும், குரானில் அனைத்து விஷயங்களும் பதில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்க்கையை நம்ம நடத்தினோம்னா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு குரான் புரியும். குரான் புரிவதற்கு ஒரே ஒரு அம்சம் நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்னென்னா தக்குவா இருக்கணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த குணம் இருக்கணும். இந்த விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த விஷயம் செஞ்சால் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, இந்த விஷயம் செஞ்சால் அல்லாஹ் வெறுப்பானா, இப்படிங்கிற அடிப்படையில் தக்குவாவோடு இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு குரான் புரியும். குரான் புரியாமல் போகாது, புரியாத புதிர் கிடையாது. குரான் அனைத்து மக்களுக்கும் புரியும். அப்போ இதை முதல்ல விளங்கணும்னா தான் இந்த சமுதாயம் மேன்மை அடையும். இல்லை எங்களுக்கு எதுவுமே புரியாது, ஆலிம்கள்ட்ட எங்களுடைய மார்க்க விவகாரம் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் மேன்மைக்கு வரவே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அரபு மக்கள் எப்படி இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாடி அந்த மக்களை யாரும் நிர்வாகமே பண்ண முடியாது. வெளிநாடுகளில் யாருமே அரபு மக்களை ஆட்சிக்கு உட்படுத்தவே இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு தாண்டோண்டித்தனமான வாழ்க்கையாகவே இருந்துச்சு. அப்போ அவங்கள கட்டுப்படுத்தியது எது, குரான் தான் கட்டுப்படுத்தியது. அப்போ அந்த குரானை கையில் வச்சிருந்து புரியலன்னு சொல்லி சொன்னால் புரியாதுன்னு சொல்லி நம்மளுடைய மனம் போன போக்கில் வாதங்கள் எடுத்து வச்சோம்னா இது நம்மளை அழிவுக்கு தான் இட்டு சொல்லும். இதில் கவனத்தில் வச்சு வரக்கூடிய காலங்களில் நம்ம குரானை உணர்ந்து படிக்கக்கூடிய மக்களாக மாறணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்